தனுஷ் நடிப்பில் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் ஜி.வி. பிரகாஷ் இசையில் உருவாகியுள்ள கர திரைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் வெகுவாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கர படம் பார்த்த பின்பு நடிகரும் சிவகங்கை தொகுதி வேட்பாளருமான கருணாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கருத்து கணிப்பு குறித்தான செய்திகள், களத்தில் நின்றுள்ளேன், களத்தில் பணியாற்றி மக்களை சந்தித்துள்ளேன், கருத்து கணிப்பு என்கிற பெயரில் 10 பேரிடம் கருத்து கேட்டுவிட்டு ஒவ்வொரு சேனலும் ஒரு கருத்தை கூறி வருகிறார்கள். நேற்று மாலை 6 மணிக்கு 5 தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் எனவும், அடுத்த அரை மணி நேரத்தில் ஒத்த இலை பழனிசாமியும், அடுத்ததாக விஜய் ஆட்சியை பிடிப்பார் என வரும் கருத்து கணிப்பு காமெடியாக இருக்கிறது. மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தியதாலும் 5 ஆண்டுகளில் மக்களுக்கான ஆட்சியை செய்ததாலும் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி தமிழகத்தில் தோன்றும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுள்ளது. மக்களுக்கான சதவீதம் உயர்ந்துள்ளதற்கு முக்கிய காரணம், வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் மூலம் வெளிநாட்டில் உள்ளவர்கள், இதுவரையிலும் வாக்களிக்காதவர்கள், இறந்தவர்களை கணக்கெடுத்து நீக்கியதால்தான் வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ளது. மாநில சுயாட்சி காப்பாற்றப்பட வேண்டும், தமிழர்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். கொள்கை பிடிப்பின்படி 23 தோழமை கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று அசுர பலத்தோடு தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி அமைப்பார் என நடிகர் கருணாஸ் தெரிவித்தார். இங்கே குருவிக்கிழமைக்கு வந்திருந்தேன் என்னுடைய ஊருக்கு. ஸோ அப்படியே அந்த படம் ரிலீஸ் ஆனதுனால நானும் நடித்ததுனால இந்த சாந்தி தேட்டரில் வந்து படம் பார்த்தேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு நேர்த்தியான ஒரு படம், அதாவது ஒரு இயக்குனர் படம். ஒரு தனுஷ்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ இந்த படத்தில் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு இயக்குனராக, ஒரு இயக்குனரின் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஆடியன்ஸ் கூட பார்த்தேன், சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கிறாங்க, எமோஷனான இடங்களில் எமோஷனாக கனெக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாருமே ரொம்ப ரசிக்கிறாங்க. வாழ்த்துக்கள் இயக்குனருக்கும், அந்த படத்தை தயாரித்த ஐஸ்வர்யா அண்ணன் அவர்களுக்கும், வேல்ஸ் கம்பெனிக்கும், அதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன், குறிப்பாக கேமராமேன், மியூசிக் டைரக்டர் ஜி.வி. பிரகாஷ், இவங்களுடைய ஒர்க்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஒரு நிறைவான, ஒரு யதார்த்தமான, மிகைப்படுத்தப்படாத, அவர் என்ன கதையை எடுத்து சொல்ல வந்தாரோ அந்த கதையை ரொம்ப அழகாக, நேர்த்தியாக, ஒரு சின்ன ஒரு குறை கூட சொல்ல முடியாத அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஆகவே இதில் எல்லாருக்கும் ஒர்க் பண்ண, இன்க்ளூடிங் எனக்கு சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரியும். இல்லைங்க, நம்ம வந்து தேர்தலில் நின்றுருக்கோம், நம்ம களத்தில் வேலை செஞ்சுருக்கோம், அதனால் நேரடியாக மக்களை சந்திச்சிருக்கோம். ஒரு 2 லட்சத்து, என்னுடைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2,78,124 வாக்காளர். ஏன்னா இதில் நீங்கள் ஒரு 10 பேருக்கு போயிட்டு கருத்து கேட்டுட்டு அதில் உங்களுக்கு ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு பேக்ட்ராப் இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது, ஒவ்வொரு பத்திரிகைக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, பேக்ட்ராப் இருக்குது. ஸோ நேற்று நீங்கள் ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் கவனிச்சிருப்பாங்க. அதாவது கரெக்டாக 6:30க்கு ஒரு 5 சேனல்ஸ், அந்த 5 இது மாதிரி கருத்துக்களை கேட்ட நிறுவனங்கள், ஒரு 5 நிறுவனங்கள், எல்லாமே தனியார் நிறுவனங்கள் தான். அந்த 5 பேருமே வந்து தளபதியினுடைய ஆட்சி மீண்டும் தொடரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த அரை மணி நேரம் கழிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா அடிஷ்னலா ஒரு 2 சேனல் வந்து ஒரு 2 கருத்து கணிப்பு நிறுவனம், அந்த 2 நிறுவனம் வந்து ஒத்த இலை பழனிசாமி தான் வந்து சிஎம் ஆவாரு அப்படின்னா அது ஒரு கருத்து கணிப்பு. இது அப்படியே தொடருது. ஆனா இந்த 1 மணி நேரமா பார்த்தீங்கன்னா யாரும் ஒருத்தரும் விஜய்ங்கிறவர் ஒரு இடத்துல வருவாரு, 4 இடத்துல வருவாரு, 8 இடத்துல வருவாரு, 10ல இருந்து 15க்குள்ள வருவாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க இந்த 1.5 மணி நேரமா. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு லாஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர்ல ஒரு 2 நிறுவனம் வருது. அந்த 2 நிறுவனம் என்ன சொல்லுது, அவர் தான் முதலமைச்சர். இப்போ இது எவ்வளவு பெரிய காமெடின்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை? இது என்ன கருத்து கணிப்பு? அவங்களுடைய விருப்பங்களை மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க. இது எல்லாமே எத்தனை நாள்? இன்னும் 2-3 நாள். அதுக்கப்புறம் 4ஆம் தேதி வெட்ட வெளிச்சமா எல்லாருமே தெரிய போகுது. அப்போ நான் சொல்றேன், மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிய காரணத்தினாலும், கடந்த 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை செய்ததாலும், எவ்வளவு நீங்க எவ்வளோ கேம் விளையாண்டாலும் எல்லாத்தையும் மீறி தளபதியினுடைய ஆட்சி மீண்டும் துவங்கும் தமிழ்நாட்டில்ங்கிறது என்னுடைய அசைக்க முடியாது. எஸ்ஐஆர் வந்து ஒரு முக்கியமான காரணம். அதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு முன்னாடி வந்து வெளிநாடுகள் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி ஃபாரின்ல வேலை செய்யக்கூடியவங்க, நீண்ட நாட்கள் வாக்களிக்காம இருந்தவங்க, இந்த மாதிரியான வாக்காளர்களை கணக்கெடுத்து இறந்து போனவர்கள், இப்படி எல்லாரையும் கணக்கெடுத்து அவர்களை வந்து நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல இவங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற மக்கள் வாக்களிக்கும் போது அது வந்து அதிகமான ஒரு பர்சன்டேஜை காட்டும். அதையும் தாண்டி பெண்கள், இப்ப என்னுடைய தொகுதியை வச்சு பார்த்தோம்னாக்க என்னுடைய தொகுதியில 13-14% வந்து அதிகமா வந்து பெண்கள் வாக்களிச்சிருக்கு.
ஸோ அதனால இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஸோ அது போக நிறைய நியூ கமர்ஸ் எலெக்ஷன்ல போட்டிடுறாங்க. ஒரு 5 முனை போட்டி நடந்திருக்கு. ஸோ வாக்குகள் பிரிஞ்சிருக்கும். அதனால ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தரமாக அந்த கொள்கையின் பிடிப்பால் இருக்கக்கூடிய மாநில சுயாட்சி காப்பாற்றப்படணும், தமிழர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு நினைக்கக்கூடிய தளபதி தலைமையிலான ஒரு திராவிட முன்னேற்ற கழகம். அதை கடந்த ஒரு 23 மதசார்பற்ற ஒரு மாநிலமாக, ஒரு சுயமரியாதையான ஒரு மாநிலமாக, ஒரு தன்னெழுச்சியான தன்னுடைய வருமானத்தின் வருவாயிலிருந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தினால் கொள்கையின் பிடிப்பில் இருக்கக்கூடிய அந்த 23 கூட்டணி கட்சியினுடைய தோழமையோடு நிச்சயமாக மீண்டும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே வெற்றி பெற்று ஒரு அசுர பலத்தோடு ஆட்சியை மீண்டும் அமைப்பார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை என்னுடைய